Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 12th standard zoology most important 2 mark, 3 mark and 5 mark questions பார்த்துடலாம். So first 5 mark ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, ஈஸியாக இருந்ததா இல்லை டஃப்பாக இருந்ததா, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 5 மார்க்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ சரி, இப்போ நம்ம கொடுக்குற கொஸ்டின்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷமே கொடுத்துருந்தேன். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ட் 2 மார்க்ஸில் ஒரே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் வரல. 1 மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கு. புக் பேக் தான் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ 2 மார்க்ஸில் ஒரே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் தவிர மீது எல்லா கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. அதே மாதிரி 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதனால நீங்கள் பயப்படாமல் நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம் லெசன் வைஸ். ஸோ சாப்டர் 1 இதில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். பட் இதுலேயே நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவில் கொடுத்துருப்பேன். ஸோ வாட் இஸ் பார்த்தினோஜெனசிஸ், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பார்த்தினோஜெனசிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லோவில் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே நீங்கள் கேட்டிருக்காங்க, ஆனால் எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் நோட்ஸ் ஆன் மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காமி, எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பட்டிங், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா define oogenesis, explain structure of ovum, very important, yellowல கொடுத்திருக்கேன். What is menstrual cycle, menstrual disorder, very important. Give the schematic representation of spermatogenesis and oogenesis. So இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு பிடிஎஃப் ஃபைல் மெம்பர்ஷிப்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 29 rupees தான். அப்படி இல்லை அது கூட ஜாயின் பண்ண முடியலன்னா நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். வெப்சைட் padida.com. ஸோ வெப்சைட் padida.com. இந்த வெப்சைட்டில் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவைலபிளாக இருக்குது. ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ 10th 11th 12th இருக்குது. 12th உள்ள போங்க, எல்லா கொஸ்டின்ஸும் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் தவிர இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி இப்போ போயிடாதீங்க. நம்ம 5 மார்க்ஸில் திரும்ப கன்டினியூ பண்ணுவோம். ஸோ 5 மார்க்ஸ் எதுக்கு கன்டினியூ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பேன். பட் இதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் சாப்டர் பார்த்தாச்சு. தேர்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், எக்ஸ்பிளைன் வேரியஸ் இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. வேரியஸ் டெக்னாலஜிஸ் யூஸ்ட் ஃபார் டிடெக்டிங் ஃபீட்டல் டிசார்டர் டியூரிங் ஏர்லி பிரெக்னன்சி, இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அடிஷ்னலாக ஹவ் ஆர் எஸ்டிடி டிரான்ஸ்மிட்டட், எக்ஸ்பிளைன் த பாக்டீரியல் எஸ்டிடி, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 3 வெரி இம்பார்ட்டன்ட். பட் மீதி இல்லாமல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கிவ் அ ஸ்கீமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கலர் blindness by the way of marriage between color blind man and normal visioned woman. ஸோ இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் கொஸ்டின், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரைட் நோட்ஸ் ஆன் ஆட்டோசோமல் ஆனிப்ளாய்டி, ஹவு செக்ஸ் டிட்டர்மைன்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இது எல்லோவில் இருக்கிறது வெரி மச் ரிப்பீட்டட், நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோவில் இருக்கிறதுலாம் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் மீதியம் படிங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாம் 5 மார்க் எழுதணும்னா எல்லோவில் இருக்கிறது பார்த்தா ஒரு மேக்ஸிமம் 3 கிட்ட வந்துடலாம். பட் மீதியும் வரும். List out silent features of genetic code. Explain the lac operand model, very important. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. lac operand. What is DNA fingerprinting? Silent features of human genome project. இந்த கொஸ்டினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. human genome project. Next, taking the example of peppered moth, explain the action of natural select. chapter 6ல selection, what do you call the above phenomenon? இந்த peppered moth ன்னு சொல்லிட்டு 6th lesson இருக்கு, very important. நெக்ஸ்ட் யூரி மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 6ல. சாப்டர் 7ல வாட் ஆர் த பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங், இது பேசிக் ஜெனரல் சாப்டர், ஈஸியாக இருக்கும். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் ஹியூமன், டேப்லெட் எனி 5 ஹியூமன் வைரல் டிசீசஸ், இந்த கொஸ்டினும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின், இந்த கொஸ்டினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. இம்யூனோகுளோபுலின், வைரல் டிசீஸ், பிளாஸ்மோடியம், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், இந்த கொஸ்டின்லாம் பல வாட்டி கேட்டிருக்காங்க. சாப்டர் 8ல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் வேக்சின்ஸ், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி வித் சூட்டபிள் டயக்ராம் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், ரைட் நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் லிம்ப் நோட், இந்த கொஸ்டினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. லிம்ப் நோட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்னேட் இம்யூனிட்டி. சாப்டர் 9ல பெருசாக 5 மார்க் எதுவும் இல்லை. சாப்டர் 10, வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், இந்த பிசிஆர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்க. பிசிஆர். Describe the preparation of human insulin from recombinant DNA. இந்த question important. Recombinant DNA. Explain PCR. What are recombinant vaccines and explain its types. So இதெல்லாம் very important.
11th அடாப்டேஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் டெரஸ்ட்ரியல் அனிமல் இந்த ரெண்டுத்துல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அக்வாட்டிக்கும் கேட்கலாம், டெரஸ்ட்ரியலும் கேட்கலாம். ரைட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அப்சர்வ்ட் இன் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 12 alien species invasion is a threat to endemic species, substantiate this statement. இது very important question. பட் இந்த லெசன் வந்து பேசிக் சாப்டர் ஜென்ரலா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிருக்கு நல்லது. அதுல வந்து இந்த எல்லோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 13 ரைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த 12th and 13th சாப்டர் ஜென்ரல் சாப்டர் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது, ஈஸியா இருக்கும். ஏர் பொல்யூஷன் எக்ஸ்பிளைன் 3 stages of waste water treatment. ஸோ அவ்வளோதான். இது வந்து 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிக்க நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த எல்லோவில் இருக்கிறதுலாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்க்கும் 3 மார்க்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம வெப்சைட் padida.com போகலாம். அதில் வந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். டெஃபினட்டாக 90 மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு PDF ஃபைல் மட்டும் வேணால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாச்சப்பா அப்படியே வந்து கட் பண்ணுற ஸ்ரீ, இது ஏன் பிரச்சனை?